ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய சம்பவம் முழுக்க முழுக்க சென்னை சிட்டில தான் நடந்திருக்கு. சென்னை சிட்டில திருவத்தூர் அப்படிங்கிற பகுதியில தான் குற்றத்தை செஞ்சவங்களும் வாழ்றாங்க, பாதிக்கப்பட்டவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கறதுனால சொல்லக்கூடிய பெயரோ காட்டக்கூடிய படங்களோ எல்லாமே கற்பனை தான். பிரஸ் அண்ட் மீடியால கூட இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே அவங்க வெளியே லீக் பண்ணவே இல்லை. ஆனா நம்ம பேச போற குற்றம் முழுக்க முழுக்க உண்மை. நம்மளோட சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, சில வீடியோஸ் எல்லாம் எங்களால நியூஸ்ல பார்க்கவே முடியல, அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு. நம்ம சொல்லக்கூடிய எல்லா நியூஸுமே முழுக்க முழுக்க உண்மை மட்டும்தான். கற்பனையான நியூஸ் எதையுமே நம்ம இந்த சேனல்ல போடுறது இல்ல. 14 வருஷத்துக்கு முன்னாடி சரஸ்வதி அப்படிங்கிற பெண்மணி 10வது படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சென்னை சிட்டி திருவத்தூர் ஏரியாலேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 10வது படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 10வது முடிக்க கூட இல்ல, அதுக்குள்ளார அந்த பொண்ணுக்கு ஒரு வரம் வந்துச்சு. வேற யாரும் இல்ல, சொந்த தாய் மாமா. சொந்த தாய் மாமா இந்த பொண்ணை ரொம்ப விரும்புறதுனாலையும் இந்த பொண்ணுக்கும் அந்த தாய் மாமா மேல கொஞ்சம் ஆசை இருக்கிறதுனாலையும் சரி கல்யாணம் பண்ணி வைப்பமேன்னு சொல்லிட்டு அந்த 10வது படிக்கிற பொண்ணை 10வது அவங்க படிக்க கூட விடல, பாதியிலேயே படிப்பை நிறுத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இந்த சரஸ்வதி அப்படிங்கிற பெண்மணிக்கு அடுத்தது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10வது பாதியிலேயே நிறுத்தியாச்சு, அடுத்தது அவங்க எந்த வேலைக்கும் போக முடியாது. அந்த வீட்டுக்கு போய் வீட்டு வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சுதான் அந்த பெண்மணி தன்னோட தாய் மாமா மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அடுத்த 14 வருஷம் அவங்களோட வாழ்க்கையில நடக்கவே இல்லை. ஆரம்பத்துல கொஞ்சம் மாதங்கள் தாய் மாமா ரொம்ப ஆசையா நடந்துகிட்டாரு, அந்த வீட்டுல எல்லாமே நம்மள மரியாதையா வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்மளோட தாய் மாமா யாரு, அவருக்கு இன்னொரு முகம் எப்படி இருக்கு, இவரை நம்பி நம்ம படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணிருக்கோமே, நம்ம அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை நான் படிக்கணும்னு சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி அந்த பெண்மணிக்கு வந்துச்சு. சரஸ்வதிக்கு அந்த வீட்டுல இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, தன்னோட கணவர் எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. பிசிக்கல் அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ். இஷ்டம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அவர் படுன்னு சொன்னா அவரு கூட படுத்துதான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு போர்ஸ்ஃபுல் ரேப் முதற்கொண்டு நடந்திருக்கு. இதுதான் அவங்களோட வாழ்க்கை. அடிக்கடி தன்னோட கணவரோட டார்ச்சரை தாங்க முடியாம அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு இந்த 14 வருஷத்துல 3 குழந்தைங்க, 2 பொண்ணுங்க, கடைசியா ஒரு பையன். 14 வருஷமா இந்த கணவரை வச்சுக்கிட்டு அந்த 3 குழந்தைங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு போயிட்டு இதே மாதிரிதான் அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு. சரி ஒரேடியா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்ல, எதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தோணல் எல்லாத்துக்குமே இருக்கும். எப்ப எல்லாம் தன்னோட கணவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு போறாங்களோ அவங்களோட அம்மா சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், இவனை கட்டிக்கிட்டு நீ வாழ்ந்தே ஆகணுமா, நீ டிவோர்ஸ் பண்ணிக்கோ, நம்மளோட வீட்டுல 3 குழந்தைங்களை வச்சிரு, எங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்ல, நாங்க உங்களை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தராங்க. ஆரம்பத்துல அந்த நம்பிக்கை எல்லாமே இந்த பொண்ணுக்கும் கிடைக்குது. நம்மளோட அப்பா அம்மா கடைசி வரைக்கும் இருப்பாங்க, நம்மளோட குழந்தைங்களை பாத்துக்குவாங்க, நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி நினைச்சாலும் அடுத்த 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ அந்த தாய் மாமா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிளான் பண்ணி இந்த சரஸ்வதியை பாத்துறாரு. அந்த தாய் மாமாவோட பேரு சதீஷ்னு சொல்லி வச்சுக்குவோம். சோ சதீஷ் எப்ப சரஸ்வதியை பாக்குறானோ எந்த மானமும் இல்லாம எந்த வெக்கமும் இல்லாம காலில் விழுந்துடலாம். தயவு செய்து நீ என் கூட வந்துரு, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துடலாம். அவங்க காலில் விழுவும் போது இந்த பொண்ணுக்கு என்ன பண்றது, நம்ம தாய் மாமாவா ஆசைப்பட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்ப நம்ம காலில் விழுவுறாரு, நம்ம இல்லாம இருக்கவே முடியாதுன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட யார்கிட்டயுமே சொல்லாம 3 குழந்தைங்களும் கூட்டிட்டு தாய் மாமா கூட அப்படியே போயிடுறாங்க, தன்னோட கணவர் கூட. இதே மாதிரிதான் வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கு. கரெக்டா சொல்ல போனா இந்த மாதிரி கணவர்களுக்கு எல்லாம் எதனால தன்னோட பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த பொண்டாட்டி தோணுது அப்படின்னு பார்த்தா 2 காரணங்கள் மட்டும்தான் என்னோட மனசுக்கு தோணுது. எல்லா ஆண்களையுமே நான் பொதுவா சொல்லல, ஆனா இந்த மாதிரி ஆண்கள் கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க. மொதல் விஷயம், நைட்டு தூங்க போகும்போது கூட படுக்கிறதுக்கு யாரோ ஒரு பொண்ணு வேணும். வெளியில போய் யாரையா தேடினா காசு கேட்பாங்க. இந்த இடத்துல இலவசமா ஒரு பொண்ணு நம்ம கூட படுக்குது அப்படின்னா அதுக்கு பேரு இலவச விபச்சாரம். அதுக்காக தான் அந்த பொண்ணு இவனுக்கு தேவைப்பட்டிருக்கு. இல்ல அப்படின்னா வீட்டுல இருக்கிற இத்தனை வேலைகளை வேலைக்காரி வச்சுலாம் செய்ய முடியாது. வேலைக்காரி மட்டும் மாசம் 10,000 ரூபாய் கேட்பா. யாரு காசு தருது? வீட்டுக்கு வந்தா எல்லா வேலையுமே செய்வா, அப்பா அம்மா வயசா இருக்காங்க அவளை கவனிச்சுக்குவா, நமக்கு எல்லா பணிவுடைகளுமே செய்வா. ஒரு இலவச வேலைக்காரியா கூட நிறைய பேர் பாக்குறாங்க. இந்த மாதிரி கணவர்கள்லாம் தன்னோட பொண்டாட்டி வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் திருப்பி போய் கூப்பிடுறதுக்கு காரணமே இதுவாதான் இருக்கு. அதுல ஒரு கேட்டகரி தான் இந்த இடத்துல இந்த சதீஷ் அப்படிங்கிறவன். எப்ப எல்லாம் அவனுக்கு தோணுதோ அப்ப எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு தன்னோட பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துருவான். அடுத்தது 1 வாரமோ 2 வாரமோ போகும். அதுக்கப்புறம் திருப்பி அடிச்சு சித்திரவதை பண்ணி அந்த பொண்ணு குழந்தைங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டுக்கு போகும். இந்த மாதிரி அந்த பெண்ணோட வாழ்க்கையில 14 வருஷம் நடந்திருக்கு. இதுக்கு பேரு ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏப்பா இது நிறைய பெண்களோட லைஃப்ல நடக்குது, இது என்னமோ பெருசா பேசிட்டு இருக்க அப்படிங்கறத சொல்லுவீங்க. ஆனா
இந்த சம்பவத்துல அடுத்தடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சொல்ற எனக்கும் சரி கேட்கிற உங்களுக்கும் சரி கண்ணுல தண்ணீரே வர ஆரம்பிக்கும். பொதுவாக ஒரு மனுஷன் அவனோட பொண்டாட்டியை அடிச்சு கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணுனா ஒண்ணு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் இருக்கும், இல்ல அப்படின்னா அவன் ஒரு பெரிய சைக்கோவா இருப்பான். நிறைய பேர் இந்த மாதிரி சைக்கோவா இருந்தா கல்யாணமே நடக்காது. அவங்க பாட்டுக்கும் நம்மளோட லைஃப்ல ஒரு பொண்ணே வேறான்னு சொல்லிட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா சில நபர்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சைக்கோ ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் போதை. இந்த போதை அப்படிங்கிற விஷயம் பல இடங்கள்ல இருந்து வரும். அந்த எல்லா இடங்கள்ல இருந்து அவனுக்கு தேவையான போதை எல்லாம் சதீஷ் எடுத்துக்கிட்டே தான் இருந்தான். நல்லா தண்ணி அடிப்பான், கஞ்சா கிடைக்கும் போதெல்லாம் கஞ்சா போடுவான், வாயில ஹார்ன்ஸ் வச்சு சுத்திக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் தாண்டி ட்ரக்ஸை இன்ஜெக்ட் பண்ற லெவலுக்கு அவனோட அப்கிரேடேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே வந்துச்சு. அவன் எவ்வளவு அப்கிரேட் ஆகுறானோ அந்த லெவலுக்கு வாழ்க்கையில பெரிய சைக்கோ ஆகிட்டே வந்திருக்கான். அந்த சென்னை சிட்டில அந்த ஏரியா மக்களுக்கு நிறைய பேத்துக்கு ட்ரக்ஸ் கிடைக்கிறதா சொல்றாங்க. போலீஸ் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படியே அவங்க ஆக்ஷன் எடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்துல அந்த ட்ரக்ஸ் சப்ளையர்ஸ் ஈஸியாவே ட்ரக்ஸ் சப்ளை பண்றாங்க அப்படிங்கிற நியூஸும் இந்த சரஸ்வதிக்கு தெரிய வருது. எப்ப எல்லாம் போய் தன்னோட கணவர்கிட்ட நீ ட்ரக்ஸ் பண்றதை நான் பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றேன்னு சொல்லும் போது அவன் சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை எடுத்தீங்கன்னா நீ உன்னோட அம்மா வீட்டுக்கு கூட போக முடியாது, அப்படியே இங்க கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிட்டு அப்பவும் அவனோட சைக்கோத்தனத்தை காட்டிக்கிட்டே இருந்திருக்கான். நம்ம இப்ப பேசிட்டு இருக்க 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இனிமேட்டு இவங்கிட்ட நம்மளால வாழ முடியாது, வாழ்ந்தா நம்மள சாவடிச்சிருவான், நம்மளே நம்பி 3 குழந்தைங்க வேற இருக்காங்க. இவனோட அம்மா கிட்ட போயோ இல்ல அப்பா கிட்ட போய் சொன்னா அவங்களே பயப்படுறாங்க, என்னோட பையன் கிட்ட என்னால எல்லாம் பேச முடியாதமா, ஏன்னா அடிக்கடி எங்களையே அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கான், திருப்பி போய் உனக்காக பேச போய் எங்களை சாவடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. மேல் வீட்டுல வாழ்ற என்னோட புருஷனோட அண்ணன் கிட்ட போய் பேசலான்னு பார்த்தா அவரும் பயப்படுறாரு. குடும்பத்தினரே பயப்படும் போது அந்த இடத்துல பொண்டாட்டியா இருந்து நான் என்ன பண்றது, நான் பேசாம விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு டோட்டலாவே ஒரு டிசைட் பண்ணிட்டு இனிமேட்டு அவன் காலில் விழுந்தாலும் பரவாயில்ல காலை நக்கனாலும் பரவாயில்ல நான் என்னோட வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த 3 குழந்தைங்களும் கூட்டிட்டு சரஸ்வதி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதியோட வாழ்க்கை நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு, அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திருப்பி அவங்களோட கணவரான சதீஷ் காலில் எதுவும் விழுவலாம் இல்ல, சரி இது டோட்டலா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா பிரச்சனைகள்லாம் எப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சரஸ்வதி குழந்தைங்கலாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்த அடுத்த 6 வருஷம் கழிச்சு அவங்களோட மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மாமியார் வீட்டுக்கு எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பையன் மட்டும்தான். அந்த பையனோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா சந்தோஷமா இல்ல. அதுக்கு ஒரு வகையில என்னோட பையனும் காரணம். ஆனா எனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் தானே இருக்கான், உன்னோட பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு எனக்கு தெரியா, நான் நல்லபடியா வளர்த்துறேன், என்னோட பையன் செஞ்ச எல்லா தப்புக்குமே உன்னோட பொண்ணு நான் வளர்த்தனேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கும், என்னோட பொண்ணு மாதிரி நான் பார்த்து வளர்த்துறேன், பாதுகாப்பா வளர்த்துவேன்னு சொன்னதுனால அந்த மாமியாரை நம்பி 11 வயசு பெண் குழந்தைய சரஸ்வதி அந்த மாமியார்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நல்லபடியா வளர்த்துங்க, டெய்லியும் கால் பண்ண வைங்க, அடிக்கடி நான் அவளை பாத்துக்கிட்டே இருப்பேன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிதான் மாமியார்ட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் சரஸ்வதி வாழ்க்கையில செஞ்ச தெரியாத முதல் தப்பு. சரஸ்வதியோட அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சொல்லியும் மாமியார் வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்காங்க, பாவப்பட்டு கேக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளோட 11 வயசு பொண்ணு அந்த மாமியார்ட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அமுச்சு வச்ச அடுத்த நாள்ல இருந்து அந்த பொண்ணுக்கு டெய்லியும் கால் பண்ணிருக்காங்க. நாட்கள் போய்கிட்டே இருக்கு, கால் பண்றது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. அந்த 11 வயசு பொண்ணு அம்மா கிட்ட கால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 வளர்த்திருக்காங்க. சரஸ்வதியால அவங்களோட பொண்ணுகிட்டே பேச முடியாம போயிருக்கு. அடுத்த 2 வருஷத்துல அந்த பொண்ணுக்கு 13 வயசு ஆகும் போது அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு பெரிய மனுஷி ஆனதை கூட இந்த அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. எப்ப எல்லாம் அந்த பொண்ணை பார்க்கணும்னு தோணுதோ அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு போய் சப்போஸ் அது இந்த சதீஷ் அதாவது இந்த சரஸ்வதியோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்கூலோட வாசல்லே எல்லாருமே பாக்குற லெவலுக்கு அடிச்சு துன்புறுத்தி இருக்கான். அடிச்சு துன்புறுத்துறது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி அப்படிங்கறது கூட பார்க்காம அடிச்சு ட்ரெஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு பப்ளிக் முன்னாடி அரை நிர்வாணப்படுத்தி இருக்கான். பப்ளிக்காவே இப்படி பண்றான் அப்படின்னா வீட்டுக்குள்ளார அவங்களுக்கு எவ்வளவு கொடுமை நடந்திருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. அடிக்கிறாங்கிற பேர்ல அடிச்சு துன்புறுத்தி ரேப் பண்ணி நிர்வாணப்படுத்தி இவ்வளவு விஷயங்கள்லாம் வீட்டுல நடக்கும் போது அந்த 3 குழந்தைங்களை வச்சுட்டு அந்த பொண்ணு எப்படி வாழ முடியும்? அதனாலதான் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ தன்னோட 11 வயசு பொண்ணு அமுச்சு விட்டு 2 வருஷமா அவகிட்ட கான்டாக்ட் கூட பண்ண முடியல, பெரிய மனுஷி ஆயிட்டா, அவகிட்ட பேச கூட முடியல, அவ நல்லா இருக்காளா நல்லா சாப்பிடறாளான்னு கேட்க கூட முடியல. ரேரா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஸ்கூல்ல போய் பார்த்தா இவன் என்னை கண்டபடி அடிக்கிறான். பப்ளிக் முன்னாடி அந்த பெண்மணி அரை நிர்வாணம் படுத்தும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தடுக்கும் போதுதான் அந்த இடத்துல பிரச்சனையே முடியுது. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்களால பாத்துட்டு இருக்க முடியாது இல்ல, கணவன் மனைவியா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது இல்ல. அந்த இடத்துல அழுதுகிட்டே
அந்த பொண்ணு திருப்பி வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து தன்னோட அம்மா கிட்ட என்னோட குழந்தைய நான் விட்டுட்டேன், அங்க என்ன பண்றா என்ன ஆகுறான்னு ஒண்ணுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு தினம் தினம் சரஸ்வதி அவங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. சரஸ்வதியே இந்த லெவலுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஒரு அம்மாவை விட்டு 11 வயசுல போன குழந்தை அடுத்த 2 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்ததுக்கு அப்புறம் சரஸ்வதி அவங்களோட லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், நம்மளால எதுவும் செய்ய முடியலன்னா அடுத்தது போலீஸ் கிட்ட தான் போகணும், கடைசியா போலீஸ் தான் நம்மளை காப்பாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஆனா அந்த லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னோட கணவர் என்னை அடிச்சு துன்புறுத்துறாரு, 6 வருஷம் பக்கமா நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னோட பொண்ணு எடுத்துக்கிட்டு என்கிட்ட பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலு கிட்ட போகும்போது என்னை அடிச்சு அரை நிர்வாணப்படுத்துறாரு, எல்லாத்துக்கு முன்னாடி கேவலப்படுத்துறாரு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் புலம்பும் போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்காங்களாம், இன்ஸ்பெக்டர் வரல, போலீஸ் இல்லாத போதே நீ வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடு, நீ அடுத்த டைம் இன்ஸ்பெக்டர் இருக்கும் போது வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண கண்ணீரோட வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுக்க முடியாதுமா, நீ போய் ஏதாச்சும் ஒண்ணு சமாளி, இல்ல அப்படின்னா அப்புறம் நீ வா, பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கும் போது இது டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டே இருந்திருக்காங்க. சரஸ்வதி கிட்ட காசு இல்ல, ரொம்ப வறுமையான குடும்பம் தான், அவங்களோட கம்யூனிட்டி பத்தி நான் சொல்லவும் விரும்பல. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பெண்ணோட முகத்துல என்ன வேறுபாடு கண்டாங்களோ, ஒவ்வொரு டைம் இவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தரும் போதும் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது, ஆட்கள் இல்ல, எழுதுறதுக்கு ஆட்கள் இல்ல, இந்த இடத்துல போலீஸே இல்லையாமா, சும்மா போலீஸ் ஸ்டேஷனை மட்டும் தான் கட்டி வச்சிருக்காங்க, இங்க இடத்துல அதுக்கான ஆட்கள் இல்லமா, உங்க எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு நாங்க எத்தனை போலீஸ் இருப்போம், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை சொல்லி அந்த பெண்மணியை அமுச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு போலீஸ் மேல இருக்கிற நம்பிக்கையே டோட்டலா போயிடுச்சு. சரஸ்வதிக்கு இந்த மாதிரி லைஃப்ல எல்லாமே பிரச்சனைகளோடு போயிட்டு இருக்கும் போது என்னோட லைஃப் தான் போச்சு, போலீஸே எனக்கு உதவுறதா இல்ல, அட்லீஸ்ட் என்னோட குழந்தைங்களாவது நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பத்தி யோசிச்சுக்கிட்டே அவங்களோட காலம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்களோட லைஃப்ல நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் நவம்பர் 17ஆம் தேதி நடந்துச்சு. நவம்பர் 17ஆம் தேதி திடீர்னு அந்த மாமியார் 13 வயசு பெண் குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. பெண் குழந்தை எதுவும் பேசவே இல்லை, அவங்களோட முகம் எல்லாம் வாடி போயிருக்கு. அந்த மாமியார் என்ன சொல்றாங்க, ரொம்ப நேரமாவே என்னோட தம்பி தங்கச்சி எல்லாம் பாக்கணும்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தா, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன், அதனாலதான் ரொம்ப வாடி போய் கிடக்குறா, தம்பி தங்கச்சி எல்லாம் பேச வைங்கன்னு சொல்லிட்டு அந்த மாமியார் படிக்கட்டுல வெளியில இருக்கிற படிக்கட்டுலயே உக்காந்துட்டாங்க. பொண்ணு மட்டும் தான் உள்ளார வராங்க, பொண்ணு பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த சரஸ்வதி சரி வந்த மாமியாருக்கு தண்ணி குடுக்கலாமே டீ குடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் டீ செஞ்சு கொண்டுட்டு வரும்போது வெளியே மாமியாரை காணோம். அவங்க அந்த பொண்ணை வந்து விட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. எதனால அவங்க போனாங்க, எதனால வந்து பொண்ணை விட்டுட்டு திருப்பி கூட்டிட்டும் போகல, அவங்க பாட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க, இந்த மாதிரி எதுவுமே சரஸ்வதிக்கு தெரியல. ஆனா அந்த நாள் பாட்டுக்கு நீட்டா போய்கிட்டேதான் இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளார வந்த பொண்ணு அவங்களோட தம்பி தங்கச்சி இவங்க கூட எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணை பார்க்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனை சோகமாவே இருக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. மாமியார் விட்டுட்டு போன அதே நாள் சாயந்தரம் 6 மணி பக்கம் சதீஷ் வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைய கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கான். யாரை கேட்டு மாமியார் விட்டுட்டு போனா அப்படிங்கறத அவன் பாட்டுக்கு திட்டிட்டு சைக்கோத்தனத்தை காட்டுறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுல குழந்தைங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க, பெரியவங்க எல்லாமே ப்ரே பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால வீட்டுல பெரியவங்க யாரும் இல்ல. வீட்டுல இருக்கிற வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிருக்கான் அவனோட கோபத்துல. யாரை கேட்டு என்னோட குழந்தை இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உடைக்க ஆரம்பிச்சுட்டான். வெளி மக்கள் எல்லாருமே வந்து அவனை தடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க சொன்னதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், உன்னோட குழந்தை உன்கிட்ட வரணும் அப்படின்னா கூட்டிட்டு போ, வரமாட்டா அப்படின்னா கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னுங்கிறத அவங்க கிட்ட கிளியரா சொல்லி அவங்க எல்லாருமே நின்றுருக்காங்க. அங்க இருக்கிற கூட்டத்துக்கு பயந்து கடைசியா அந்த பொண்ணு வரல அப்படின்னு சொன்னதுனால அவன் அந்த இடத்த விட்டு போயிருக்கான். இல்ல அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் இல்ல நம்மள அடிச்சே கொன்றுவாங்கிறது நல்லாவே அவனுக்கு தெரியும். ஏன்னா சரஸ்வதிக்கு என்னெல்லாம் கொடுமை நடந்திருக்கு, அவ இத்தனை வருஷமா என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது சுத்தி இருக்கிற எல்லா ஏரியா மக்களுக்குமே நல்லாவே தெரியும். அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூடி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி தான் எல்லா இடத்துலயுமே வாழ்றாங்க. சதீஷ் வீட்டுக்குள்ளார வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போன அடுத்த 1 மணி நேரத்துல அந்த வீட்டுக்கு ஒரு போலீஸ் வராரு. ஏன்னா அந்த இடத்துல எப்பயுமே போலீஸ் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதுனால போலீஸ் எப்பயுமே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு இந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, எல்லா விஷயங்களும் உடஞ்சு கிடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் வராரு. அந்த போலீஸ் வந்து எல்லாத்திட்டையுமே பேசும்போதுதான் இந்த 13 வயசு பொண்ணு, மாமியார் வந்து விட்ட பொண்ணு, அப்பா கூட போக மாட்டேன்னு சொன்ன பொண்ணு போலீஸு கிட்ட போய் அதுவா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுது. அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, என்னோட அப்பா என்னைய கண்ட கண்ட இடங்கள்ல எல்லாம் தொடுறாரு, பேட் டச் பண்றாரு, என்னோட மார்பகத்துல எல்லாம் தொடுறாரு, என்னோட பெண் உறுப்புகள்ட்ட எல்லாம் தொடுறாரு, பின்னாடி தொடுறாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி எல்லாத்தையுமே கண் கலங்க வச்சிருச்சு. அந்த இடத்துல சரஸ்வதி என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம கண்ல இருந்து அப்படியே அவங்களுக்கு கண் கலங்க ஆரம்பிக்குது. ஒரு அம்மா
என்கிட்ட வந்து அவ எதுவுமே சொல்லல. ஒரு போலீஸ பார்த்தோன்னா அவ பாட்டுக்கு எல்லா விஷயங்களும் சொல்றா. அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சீக்கிரமா இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட கொடுங்க, லேடி போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட கொடுங்க, இது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லிட்டு சரஸ்வதி கிட்ட சொல்லிட்டு அவர் போறாரு. சரஸ்வதி உடனே அந்த குழந்தைய பார்த்து கேக்குறாங்க, உன்னோட பாட்டி மத்தியான நேரத்துல வந்து உன்னை விட்டாங்க, அதுக்கப்புறம் உங்க அப்பா வந்து எவ்வளவு சண்டை போட்டான், இவ்வளவு நேரம் கேப் உனக்கு இருந்துச்சு, நான் உங்ககிட்ட நிறைய பேசிட்டு இருந்தேன், உன்னோட தம்பி தங்கச்சி எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க, ஏமா இந்த மாதிரி விஷயங்கள்ல எங்க கிட்ட நீ சொல்லல அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? எங்கம்மா நான் உங்ககிட்ட சொன்னா நீங்களும் அதை பெருசா எதுவும் எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். நான் பாட்டி கிட்ட சொல்லும் போது அவங்க இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழணும்னு சொன்னாங்க, அதனால நான் உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுன்னு சொல்லுவியோ அப்படின்னு நான் நினைச்சிட்டேமா. ஆனா இவர் போலீஸ் கிட்ட சொன்னா கண்டிப்பா அவர் வந்து ஏதாச்சும் ஸ்டெப் எடுப்பாருன்னு சொல்லிதான் நான் போலீஸ் கிட்ட சொன்னேன். ஸ்கூல்ல வந்து எந்த விஷயமா இருந்தாலும் போலீஸ் கிட்ட கடைசியா போனா ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல சொன்னாங்க, அதனாலதான் நம்ம இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்லும் போதுதான் சரஸ்வதிக்கு எல்லா விஷயங்களும் புரிய வருது. இந்த இடத்துல மாமியார் எதுக்காக வந்து விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியே ஓடிட்டா இப்படிங்கிறதும் தெரிய வருது. சோ இப்போ நம்மளோட குழந்தைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஒருத்தன் தப்பா தொட்டிருக்கான். அது தொட்டது வேற யாரும் இல்ல, சொந்த அப்பா. சொந்த அப்பாவா இருந்தாலும் இந்த இடத்துல அந்த பெண் குழந்தை கிட்ட செஞ்சது ஒரு மிகப்பெரிய தப்பு தான். அதனால உடனே சைல்டு ஹெல்ப்லைன் 1098 இப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருக்காங்க. அந்த சைல்டு ஹெல்ப்லைன்ல இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்களே உங்களுக்கு கால் பண்றோம், உங்க குழந்தைக்கான கரெக்டான தீர்வை நாங்க கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தை நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்லுது, இந்த மாதிரி அப்பா நிறைய டைம் பண்றாருமா அப்படின்னு சொல்றதையும் தாண்டி தன்னோட அண்ணன், அதாவது பெரியப்பா பையன், அவனும் மேல் ஃப்ளோர்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அவனும் எப்ப பார்த்தாலும் ட்ரக்ஸ் தண்ணி போதை இதே மாதிரி சுத்திட்டு இருப்பான். அவனும் வந்து என்னை தப்பா தொட்டிருக்காமா, அப்பா தொடுற மாதிரியே அவனும் தொட்டிருக்கான், இது அப்பாவுக்கும் நல்லாவே தெரியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரஸ்வதிக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்மளோட பொண்ணு 2 வருஷமா நம்ம விட்டுட்டோமே, அந்த மாமியார் வந்து நம்ம கிட்ட கேட்கும் போது அவகிட்ட நம்ம அமுச்சுட்டு இருக்கவே கூடாது, அந்த மாமியாருக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சும் நம்ம கிட்ட மறைச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு நாளா ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களும் நடக்கும் போது சைல்டு ஹெல்ப்லைன்ல இருந்து திருப்பி கால் வந்திருக்கு. அவங்க கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நாங்க ஆல்ரெடி கால் பண்ணி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நீங்க போனீங்கன்னா உடனே அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஆனா சரஸ்வதிக்கு தான் நல்லாவே தெரியுமே, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நம்மளை திருப்பி அமுச்சு விட்டுருவாங்க, அந்த இடத்துல ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம எவ்வளவு சீரியஸான கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஒருத்தனை அடிச்சு துன்புறுத்துறான், பப்ளிக்ல அரை நிர்வாணப்படுத்திருக்கான் இப்படின்னு சொல்லும் போது அவங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, எழுதுறதுக்கு ஆள் இல்ல, இந்த இடத்துல போலீஸ் இல்லைன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. இப்ப என்னோட குழந்தைய கூட்டிட்டு போனா மட்டும் என்ன நடக்க போகுது? இருந்தாலும் சைல்டு ஹெல்ப்லைன் மூலியமா நம்ம போயிருக்கோமேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இந்த பொண்ணு சரஸ்வதி கூட ஒரு 20 பேர் பக்கம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. சரி எப்படியாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க போனா எல்லாத்தையும் வாசல்லே உட்கார வச்சுட்டாங்க. உள்ளுக்குள்ளார பெரிய அதிகாரி வரல, கொஞ்ச நேரம் உட்காருங்க, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் போய் கேட்டா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஆன்லைன்ல ஏதோ ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுமா, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் தான் எங்களுக்கு முக்கியமானது, அது எல்லாத்தையுமே விட்டு நான் உன்னை பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அந்த 20 பேர் பக்கம் போய் அந்த இடத்துல 2 மணி நேரமா உக்காந்ததுக்கு அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய அதிகாரி இருக்காங்க. அந்த பெரிய அதிகாரி அம்மா, பொண்ணு, இன்னும் யாரோ ஒருத்தவங்க, நீங்க மட்டும் உள்ளார வாங்க, மத்தவங்க எல்லாம் வெளியவே இருங்கன்னு சொல்லிட்டு 3 பேரை உள்ளார கூப்பிட்டுருக்காங்க. சோ இப்ப போலீஸ் கூட சரஸ்வதி அப்படிங்கிற அம்மா, 13 வயசு பொண்ணு, பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு, சரஸ்வதியோட அம்மா, அதாவது பொண்ணோட அம்மம்மா, இவங்க 3 பேருமே உக்காந்து போலீஸ்ட பேசியிருக்காங்க. நடந்த எல்லா விஷயங்களும் அந்த 13 வயசு பொண்ணு ஒண்ணு விடாம சொல்றா. இந்த மாதிரி எங்க அப்பா என்னை இந்த மாதிரிலாம் தப்பா தொட்டிருக்காரு, அடிக்கடி இது நடந்திருக்கு, என்னோட அண்ணன் கசின் அண்ணன் முதற்கொண்டு இது எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கான், அவங்க 2 பேத்துக்கும் நல்லாவே தெரியும், இது எல்லாமே பேட் டச்சுங்கிறத நான் நல்லாவே சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட, பேட் டச் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் நான் அப்பா தானே, நான் அண்ணன் தானே, பேட் டச் பண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி டச் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்னோட பாட்டி கிட்ட போய் சொன்னா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போலீஸ்ட சொல்லும் போது அந்த பொண்ணு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கு. ஒரு நாள் என்னோட அண்ணன் என்னை பேட் டச் பண்ணிட்டான், நீ பேட் டச் பண்ணாதன்னு சொல்லியும் அவன் பேட் டச் பண்ணிட்டான். 2 நாள் கழிச்சு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான், நான் பேட் டச் பண்ணதை வந்து யார்ட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான் அப்படிங்கறத முதற்கொண்டு அந்த 13 வயசு பொண்ணு சொல்லுது. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லேடி போலீஸ் என்ன சொல்லிருக்காங்க, அதுதான் உங்க அண்ணன் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டான்லமா, அவனை மன்னிச்சிடலாம்ல, எதுக்காக நீ கேஸ் போடணும்னு நினைக்கிற, எதுக்காக அவங்களுக்கு தண்டனை தரணும்னு நினைக்கிற, ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருமா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அந்த லேடி போலீஸ்க்கு எவ்வளவு நல்ல மனசுன்னு பாருங்க.
அது மட்டும் இல்லாம உன்னை பேட் டச் பண்ணது உங்க அப்பா தானே, உங்க அப்பாவை நம்ம மன்னிச்சு விட்டுறலாமா இப்படிங்கறத எல்லாத்தையுமே அந்த 13 வயசு பொண்ணுகிட்ட பேசியிருக்காங்க. சரஸ்வதிக்கு இது கேட்டு என்னடா இந்த உலகத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. உன் பொண்ணுக்கு நடந்தா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செஞ்சிருப்பியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கத்திருக்காங்க. உடனே போலீஸ் என் பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னா நீ பாக்காதா, உன் பொண்ணு ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா வைக்கிறதுக்கு பாரு, எங்கெங்கயோ தெரிய விட்டுட்டு யார் யாரோ ஏதோ செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எங்க கழுத்தை வந்து அறுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் எடுக்கல. சைல்டு ஹெல்ப்லைனுக்கு போய் அந்த சைல்டு ஹெல்ப்லைன் மூலியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த கம்ப்ளைண்ட் எடுக்கல. அது என்ன போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கறத நான் சொல்ல விரும்பல. கடைசியா வீடியோல அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிவிக்கிறேன், நீங்க அங்க போய் வேணும்னா பாத்துக்கோங்க. சோ இப்போ அவங்களோட நம்பிக்கை எல்லாத்தையுமே இழந்து அவங்க வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது எனக்கு நீதி கிடைக்கல, ஒரு குழந்தையா என்னோட பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதும் அதுக்கு நீதி கிடைக்கல. அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? யாரு நமக்கு நீதி தருவாங்க? யாருகிட்ட போய் கேட்கறது? நம்ம கிட்ட காசும் இல்ல, அதுக்கான இமேஜும் இல்ல. ஏதோ பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருந்தா அவங்க வந்து நம்ம கிட்ட காலில் விழுந்து வேலை பார்ப்பாங்க. நம்ம கிட்ட ஒரு பைசா கூட இல்லையே, என்ன பண்றது, இதுதானே நம்மளோட தலையெழுத்து, இதுதானே நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வந்த அடுத்த 2 நாள்ல சரஸ்வதியோட லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குமாங்கிறது சரஸ்வதியாலே நம்ப முடியல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு பேச நம்ம செத்தரலாமே அப்படின்னு யோசிக்கிற லெவலுக்கு சரஸ்வதிக்கு ஒரு பெரிய ஷாக். 2 நாளைக்கு முன்னாடி அப்பா தப்பா தொட்டான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் சரஸ்வதி கேள்விப்பட்டாங்க. ஆனா இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்த 2 நாள் கழிச்சு பொண்ணு படுக்கையிலேயே இருக்கா, அவளால எந்திரிக்கவும் முடியல, எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருக்கா, டயர்டா இருக்கா, ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறா. இதெல்லாம் தாண்டி அவளால கால் மடிச்சு சப்பளங்கோலி போட்டு உக்காருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த பொண்ணால உக்கார முடியல. உக்காடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா, காலை விரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யூரின் வருது, ஆனா அவ பாத்ரூம்க்கு போவது தயங்குறா. யூரின் அவளால போக முடியல. அது மட்டும் இல்லாம அவளால மோஷனும் போக முடியல அப்படிங்கறத தன்னோட அம்மா கிட்ட சொல்றா. பொண்ணுக்கு என்ன ஆச்சு, எதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது, ஏதாச்சும் யூரினரி இன்ஃபெக்ஷனா, ஏதாச்சும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா, உடம்பு வேற ரொம்ப வீக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஒரு லேடி டாக்டர் அந்த குழந்தையோட டோட்டல் உடம்ப செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணிட்டு வெளியே உக்காந்துட்டு இருந்த அம்மாவை அந்த லேடி டாக்டர் கூப்பிட்டு கூப்பிட்டு குழந்தை படுத்துட்டு இருக்கு, குழந்தையோட பாவாடை எடுத்து குழந்தையோட பெண் உறுப்ப அந்த அம்மா கிட்ட காமிச்சிருக்காங்க. நீ 3 குழந்தைய பெத்தவ, உனக்கு இத பார்த்தா என்னங்கிறது உனக்கு புரியும் அப்படிங்கறத காட்டும் போது சரஸ்வதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னோட 13 வயசு குழந்தையோட அந்த பெண் உறுப்பை பார்க்கும் போது யாரோ ஒருத்தன் கொடூரமா ரேப் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது சரஸ்வதிக்கு புரிய வருது. யாரோ ஒருத்தன் ரேப் பண்ணிருக்காங்கிறது கூட என்னோட பொண்ணுக்கு தெரியல. அந்த பொண்ணு வீட்டுல வந்து 5 நாட்கள் பக்கம் ஆயிடுச்சு, தன்னோட அப்பா இங்க தொட்டான் அங்க தொட்டான்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். ஆனா இந்த மாதிரி விஷயத்த நான் கேட்கவும் இல்லை, நான் யோசிச்சு கூட பாக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க அதே இடத்துல கத்தி கதறி அழுகுறாங்க. அந்த இடத்துல டாக்டருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. இனிமேட்டு சொல்லி எதுவும் யூஸ் இல்லைங்க, எல்லாமே நடந்துருச்சு, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணலாம், பொண்ணை எப்படி திருப்பி ரெக்கவர் பண்ணலாங்கிறத பத்தி நீங்க யோசிங்கிறத அந்த இடத்துல அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த ஹாஸ்பிட்டலோட சைட்ல இருந்து மீடியா அண்ட் பிரஸ்க்கு லீக் ஆயிடுச்சு மேட்டர். ஆல்ரெடி வந்து ஒரு சைல்டு வந்திருக்காங்க, சைல்டு அபியூஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு போக்சோ கேஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு லீக் ஆயிடுச்சு. ஏன்னா பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு எப்பயுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாத்துக்குமே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. சரஸ்வதிக்கு ஒவ்வொரு கால்ஸா வருது, அவங்களால எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. நம்மளோட பொண்ணுக்கு நடந்ததை நம்ம வெளியே போய் சொல்லலாமா, நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க சில ஹெல்ப்பால தன்னோட பொண்ணு கிட்ட ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த 13 வயசு குழந்தைகிட்ட உனக்கு நடந்தது என்னவா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு ஒண்ணு சொல்ல தெரியல. அப்பா பேட் டச் பண்ணாரு, அண்ணன் பேட் டச் பண்ணா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. தவிர யாரோ ஒருத்தன் அவங்களை ரேப் பண்ணிருக்கானா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு தெரியல. என்ன இந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கறத அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு அந்த வீட்டுல அப்பாவோட வீட்டுல வாழும் போது ஏதாச்சும் வேற மாதிரி உனக்கு நடந்துச்சாமா, கொஞ்சம் யோசிச்சு பாருமா, ஏதாச்சும் உனக்கு சாப்பிடறதுக்கு கொடுத்தாங்களா, நீ எப்பயாச்சும் தெரியாம தூங்கிட்டியா, இந்த மாதிரி சொல்லும் போதுதான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்பா எனக்கு வந்து ஒரு ஜூஸ் கொடுத்தாருமா, அந்த ஜூஸை குடிச்சேன், குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி நிறைய டைம் ஜூஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரஸ்வதி உடனே என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஜூஸை வீட்டுல இருக்கிற எல்லாருமே உன்னோட பாட்டி முதற்கொண்டு குடிச்சாங்களா, இல்ல நீ மட்டும் தான் குடிச்சியான்னு கேட்டா, இல்லம்மா அப்பா எனக்கு மட்டும்தான் ஜூஸ் கொடுப்பாரு, மத்தவங்க யாருக்கும் ஜூஸ் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது சரஸ்வதி ஆகட்டும், அதை கேட்கிற டாக்டர் ஆகட்டும், எல்லாருக்குமே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு.
ஒருத்தன் ஜூஸ்ல மயக்க மருந்து கொடுத்து ஒரு குழந்தைய ரேப் பண்ணியிருக்கான். அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, அவனோட குழந்தை. சொந்த அப்பனே போதையில இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படிங்கறத யாராலையுமே நம்ப முடியல. அந்த குழந்தை நைட்டு பக்கம் அப்பா எனக்கு ஜூஸ் கொடுப்பாரு, குடிச்சதுக்கு அப்புறம் நான் போய் தூங்கினேன் அப்படின்னா அடுத்த நாள் மத்தியானம் பக்கம் தான் எந்திரிப்பேன், சாப்பிட மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. மத்தியானம் நான் எந்திரிக்கும் போது நல்லா பசிக்கும், உடம்பெல்லாம் வலிக்குமா, என்னால எதுவுமே செய்ய முடியாது இப்படிங்கிறத சரஸ்வதி கிட்ட எல்லா விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க. பிரஸ் அண்ட் மீடியாவோட பிரஷரால போலீஸோட பெரிய அதிகாரிகள், இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் தாண்டி ஏசி இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அங்க இருந்து பிரஷர் உள்ளார வந்திருக்கு. ஒரு செப்பரேட்டான டீம், ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உடனே எஃப்ஐஆர் எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்காங்க. போக்சோ, இந்த இடத்துல சைல்டு அபியூஸ் நடந்திருக்கு, மொலஸ்டேஷன் நடந்திருக்கு, இதெல்லாம் தாண்டி ரேப்பும் நடந்திருக்கு. செஞ்சது வேற யாரும் இல்ல, சொந்த அப்பா. அப்பா மட்டும் இல்ல, ஒரு கசின் அண்ணன், அதாவது அப்பாவோட அண்ணனோட பையன், பெரியப்பா பையனும் இந்த ஈடுபட்டு இருக்கான். எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் டீடைல்டா ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு எஃப்ஐஆர் ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண்மணிக்கு பதிவு பண்றதுக்கு சரஸ்வதி எவ்வளவு போராடி இருக்காங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல அங்க இருக்கிற போலீஸ் எல்லாமே சரஸ்வதி கிட்ட வந்து, எல்லாமே லேடி போலீஸ் தான், அவங்க வந்து நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம், நம்ம கண்டிப்பா இதுக்காக போராடுவோம், உனக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும்னு சொல்லும் போது சரஸ்வதி கையை எடுத்துட்டு, நீங்களாம் இப்பதான் வந்தீங்க, நான் எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போராடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கேயே கத்திருக்காங்க. ஏன்னா சரஸ்வதியோட கொடுமை அந்த ஸ்பெஷல் டீமுக்கு தெரியாது இல்ல, ஏசி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் டீம் வந்துட்டாங்க. ஆனா நமக்கு கீழே இருக்கிற போலீஸ் கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கிறது எப்படி அந்த ஸ்பெஷல் டீமுக்கு தெரியும்? போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ண அடுத்த 3வது நாள் அந்த பெண் குழந்தையோட அப்பாவாகட்டும், அண்ணன் சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்த அந்த பொறுக்கி ஆகட்டும், 2 பேத்தையுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க இப்ப ஜெயில தான் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இவங்க செஞ்ச தப்பு அந்த மாமியாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த ஜூஸ் குடிக்கும் போது அந்த மாமியாரும் பக்கத்துலதான் இருந்திருக்காங்க. அந்த மாமியார் மேலயும் கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா அந்த மாமியார் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எதுவுமே நமக்கு தெரியல. இந்த எல்லா விஷயங்களும் நான் உங்ககிட்ட சொல்லும் போது இப்போ அந்த குழந்தையோட மனசு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த குழந்தை என்ன நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு நாளும் நைட்டு கெட்ட கனவுகளோட அந்த குழந்தை எந்திரிச்சு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கு, காப்பாத்துங்கம்மா காப்பாத்துங்கம்மா, தப்பா தொடுறாங்கம்மா தப்பா தொடுறாங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா ஒரு இன்டர்வியூல 13 வயசு பொண்ணு, பேம்பர்ஸ் போட்டு அவளை நான் தூங்க வச்சிருக்கேன், அவளுக்கு எப்ப யூரின் வருது எப்ப மோஷன் வருது அப்படிங்கறது கூட அவளால ரெகக்னைஸ் பண்ண முடியல, அந்த லெவலுக்கு அவளோட பாடி எல்லாம் வீக்கா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை ஒரு நல்ல விதத்துல ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். இனிமேட்டு ஒரு பெண் குழந்தை கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம பாதுகாப்பா தான் பாத்துக்கணும். நம்மளோட பெண் குழந்தை என்ன சொல்றாங்க, அவங்க என்ன அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம காது கொடுத்து மனசுல யோசிக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சா மட்டும்தான் நம்மளோட பெண் குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறத நம்மளால முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும். அவங்க ஏதாச்சும் சொல்ல வந்தாங்கன்னா தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. அவங்க சோகமா இருந்தாங்கன்னா எதனால சோகமா இருக்காங்க, அவங்க கன்ஃபியூஸ்டா இருந்தாங்கன்னா எதனால கன்ஃபியூஸ்டா இருக்காங்க அப்படிங்கறத கேளுங்க. நிறைய இடங்கள்ல நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுறது வெளியாட்களால் இல்ல, உள்ளுக்குள்ளார வீட்டுக்குள்ளார நம்மளோட முகத்துல சிரிச்சு பேசிட்டு இருக்கவங்க நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி ஆட்களாலதான் பாதிக்கப்படுறாங்க. இந்த இடத்துல குழந்தையோட சொந்த அப்பா, பெரியப்பாவோட பையன், அந்த குழந்தைக்கு வயசு வெறும் 13. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது இன்னும் எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல சரஸ்வதியோட லைஃபே கடைசி ஒரு 14 வருஷமா ஒரு பெரிய போராட்டத்துலதான் இருக்கு. முதல்ல நமக்காக போராடினாங்க, நமக்கு எந்த நீதியுமே கிடைக்கல. அதுக்கு அடுத்து தன்னோட குழந்தைக்காக போராடினாங்க, நம்மளோட குழந்தையும் ஒருத்தர் ரேப் பண்ணிருக்கான், ஒருத்தன் அவளை ஜூஸ் கொடுத்து டோட்டலாவே அன்கான்சியஸ் ஆகி அப்பாங்கிற ஸ்தானத்துல இருந்தும் அந்த குழந்தைய கொடூரமா ரேப் பண்ணிருக்காங்க போதுதான் அந்த குழந்தைக்கே நீதி கிடைச்சிருக்கு. இன்னாரும் அதையும் அவங்க டோட்டலா மறைச்சிருந்தாங்க, வீட்டுக்குள்ளாரியே அந்த குழந்தைய உட்கார வச்சு அவங்க பாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொடூரமான மிருகங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கிடைச்சிருக்காது. ஏன்னா அந்த லெவலுக்கு தான் நம்ம எல்லாரும், நம்ம இந்திய மக்களா எல்லா சிஸ்டமும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நம்ம பேசிட்டு இருக்க அந்த குழந்தை ரெக்கவர் ஆயிட்டாங்களா, நம்ம சரஸ்வதின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையான பெயரை வச்சு பேசிட்டு இருக்க அந்த அம்மாவோட கண்டிஷன் என்ன, அவங்களுக்கு எமோஷனலா இல்ல பர்சனலா ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுமா, லீகலா ஏதாச்சும் சப்போர்ட் வேணுமா, அதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம், அதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா நான் இப்ப சொல்ற விஷயங்களை ஆல்ரெடி ஒரு வீடியோல அந்த அம்மாவே வந்து எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நடந்த கொடுமையும், அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சாங்க, அவங்களோட குழந்தைங்களுக்கு நடந்த எல்லா கொடுமையும் சொல்லியிருக்காங்க.
அந்த சேனல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்றது மூலியமா நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த உலகத்துல என்ன நடக்குது, நம்மளோட குழந்தைங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன சொல்லி வளர்க்கணும், அவங்கள எந்த இடத்துல விடணும், கடைசி வரைக்கும் எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சோசியல் அவேர்னஸ் கிடைக்கும் அப்படிங்கறதுனாலதான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.